கோவை மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்களுடைய மோதல் ஏற்பட்டது. 5 கவுன்சிலர்கள் 2 மாத காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இது பற்றி விளக்க இணைகிறார் எமது செய்தியாளர் நவமணிகண்டன். கோவை மாநகராட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த மாநகராட்சி கூட்டத்தில் சமீபத்தில் கட்டப்பட்ட செம்மொழி பூங்காவில் 40 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் ஏற்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார். இந்த கோரிக்கை குறித்து ரங்கநாயகியிடம் கேட்டது போது இதில் எந்தவிதமான ஊழல் ஏற்படவில்லை என்று திமுகவை சார்ந்த பெண் கவுன்சிலர்கள் காயத்ரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வாக்குவாதம் முற்றவே இருவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதனிடையே சிபிஎம் மற்றும் சிபி அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியும் சின்னவேடம்பட்டியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேயர் ரங்கநாயகியிடம் கோரிக்கை வைத்தார்கள். இந்த கோரிக்கையும் பிரச்சனையாக ஆகி மாநகராட்சி கூட்டத்தில் பெரிய சண்டை போர்க்களமாக மாறியது. இதனிடையில் ரங்கநாயகி இந்த கூட்டத்தை ஒத்திவைத்துவிட்டு சென்று விட்டார். பின்பு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 5 கவுன்சிலர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை பாயும் என்று ரங்கநாயகி தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கட்சியினரே என்று கூறி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் காயத்ரி மீது 2 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் நடவடிக்கையை எடுத்திருந்தார். இந்த சூழலில் கோவை மாநகராட்சி கூட்டமானது பெரும் போர்க்களமாக மாறி தொடர்ந்து இந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே தொடர் மோதல் போக்கு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதே போன்ற மாநகராட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.